இளைய மாப்பிள்ளை இன்னைக்கு எவ்வளோ அழகான நாள் பாரு. எப்பா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு செகண்ட் வெயிட் பண்ண. நீ அதை கேட்டியா? என்னது இது? ஓ, ஏலியன் மாட்டோண்டா தொக்கா. சோடி மூஞ்சிச்சு. உங்களை காணாம போயிட்டேனோ. ஐயோ, ஃபேஸ்புக்கில் வந்துட்டோங்க. இல்லை மாப்பிள்ளை, இது வழியாக நம்ம போய் அவனுக்கு எஸ்கேப் பண்ண என்ன பண்ணுறது? நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டணும். என்ன இந்த வெண்டாலத்தான் நம்ம போகணுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், ஒருத்தன் வந்து இது வாயில் இது வச்சுக்கிட்டே இருப்பான். அந்த சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்களே, அதை வச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு கடுப்பாக வருது இவனை பார்த்தாலே. பிடிக்கவே இல்லை. அந்த குழந்த மாதிரி இருக்கான் இவன் பார்க்க. இவன் நம்மளுக்கு ஃப்ரெண்டா? வாயில் வர அதை சப்பிக்கிட்டே இருக்கான் போட்டு. கடுப்பாக இருக்குது. இதுக்கு மேலே வழி இல்லை. ஓ, கீழே போகணுமா? கீழே வந்தாச்சு. இதுக்கு மேலே எப்படி போகிறது? இப்படி போகணுமா? பொண்ணு என்ன வருமா? என்ன தள்ளி விட்டு? உனக்கு அறிவு இருக்காளே, என்ன தள்ளுற? உனக்கு என்ன? நீ என்ன தனியாக போகிற? என்ன தள்ளி விட்டு போகிற? அவ்வளோதான் பார்த்துக்க. இப்போ நம்ம போய் அவனும் தள்ளி விட்டு போயிட்டு நாசமாக போவேன். தள்ளி விட்டு போயிட்டு சாக்கடை தண்ணியா? சரி, போய் குளிக்கணும் ஃபஸ்ட்டு. சாக்கடை தண்ணி வேறு நம்ம வேலைப்பட்டு. இது ஃபுல்லாக சாக்கடை தண்ணிங்க. சரிங்க, கொஞ்சம் சத்தனா வெயிட் பண்ணுங்கள். என் அண்ணனுக்கு ஹாட்ஸ்பாட் பண்ணணுமா? அண்ணிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக என் அண்ணனோட பர்த்டே இன்னைக்கு. அதனால் இந்த கேம் ப்ளே வீடியோ போடுறேன். வீடியோ எடுத்து போடுறப்பெல்லாம் ஒரு லைக் இல்லை, ஒரு ஷேர் இல்லை, ஒரு சப்ஸ்கிரைப் இல்லை. இதே 486 சப்ஸ்கிரைபர் தான். அதை எப்படியாச்சும் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க ப்ளீஸ். அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேறு சப்ஸ்கிரைப் இல்லாட்டி இந்த வீடியோ முழுசாக பார்த்தாலே எனக்கு போதும். எனக்கு வியூஸ் தான் முக்கியம். இந்த வியூஸ்க்கு இந்த இதுக்கு வந்து ஒரு 1K வியூஸ் வந்துட்டனாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா தனியாக விட்டு கால் தனியாக, கை தனியாக, தலை தனியாக. இப்போ போகணுமா? சரி போவோம். இதே மாப்பிள்ளை கேர்ஃபுல்லாக இருற. இந்த ஃபேன் ஒன்று வெளில பார்க்கும். சேர்றா, நான் பார்த்துக்கிறேன்டா. அதெல்லாம் எப்படி போகிறது? இங்கே போகணும். எப்போ ஃபேன் கேட்லாம் போச்சு. இன்னொரு ஃபேனா? இதுக்கப்புறம் எப்படி போகிறது? கீழே இறங்கணுமோ? எனக்கு என்னடா மூட்டேனோ பிளாக் ஸ்க்ரீன் போட்டு. என்னடா மூட்டிங்க? சரி இப்போ போகணுமா? சரி. ஐயோ, அந்த ஏலியனே எப்பா. நான் இதுக்கு முன்னாடி பேலன்ஸ்கே போடலான்னு பார்த்தேன். அதுக்கெலாம் எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. நான் ஸ்கூல் படிக்கிறேன். நான் 7th ஸ்டாண்டர்ட்லாம். அது வர மேலே ஏறி வருது கொஞ்சம் கொஞ்சமாக. மேலே ஏறி வரதுன்னு நினச்சேன். எப்பமா க்ளோஸ் ஆகிட்டு. அதாட்டி வர முடியாதுல்ல. இனிமேல் செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணி போய் அப்படியே திருப்பியும் வர மாதிரி இருக்கும். எப்பா ஓடு 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 ஓடு. இந்த பொண்ணு நம்ம தள்ளி விட்டு போன பொண்ணு தானே. போய் சாவணும். அதில் போய் சாவு சாவு சாவு. இங்கடா சாவவே இல்லை. எப்படி போ 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 போ. எப்படா போகிற நீ? கஷ்டமாக இருந்துச்சுங்க இந்த லெவலே எனக்கு கொஞ்சம். என்னடா எப்பட்றா அதில் கால்? அது என்னதுன்னே தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தலை தனியாக போயிட்டு தெரில. அது என்னதுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னன்னே தெரில. பளிச்சுன்னு இருக்கு. திருப்பியுமா? மீண்டுமா? என்ன சேர் மாறிட்டான்? யாச்சும் வந்து உட்காருங்கப்பா சேரில். இந்த வாட்டி தோக்கக்கூடாது. இந்த வாட்டி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. விளாடும் போதும் சரி, வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதும் சரி, மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. கடுப்பாக வருது எனக்கு. நான் இப்போ லீவில் தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன். சண்டே எப்போ என்ன பண்ணுறது? சண்டே பண்ணணும் உட்காந்து. சண்டே கிடைக்கிறதே ஒரு நாள் லீவு தான். அதில் காலைல வேறு சீக்கிரமாக ஏஞ்சி இதெல்லாம் பண்ணணும் வேறு. ரொம்ப கடுப்பாகுது. நான் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியே ப்ளீஸ் பண்ணுங்கள். அப்படி நான் அழுதுருவேன். எனக்கு நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க எக்ஸாமில். இப்படி தான் சொல்லி வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? இல்லை சொல்லிட்டா. தவ 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 ஒரு ஜம்பா படே. அங்கே ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியில் போய் மோத போகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நம்ம இங்கே இருக்கோம். பால்டப்பா எங்கடா போகணும் சொல்கிறா? மாப்பிள்ளை, இந்த டோரில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் தான்டா சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி போடா. அங்கே ஒரு பொண்ணு போகுதுல்ல, அதை ஃபாலோ பண்ணியே போவோம். தோற வந்துக்குச்சு. இந்த பொண்ணு தானே நம்மளை தள்ளி விட்டு. மச்சான் கேர்ஃபுல்லாக இருறா. இந்த பாய்சன் கேஸை ஒன்று சாவடிச்சோம். இது பாய்சன் கேஸா? இது போன வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? என்னண்ணா டக்குன்னு போயேன். 1.5 மணி நேரமாக ஆக்காது. எப்போ வந்தாச்சு?
இங்கே போனோமா இங்கேயா? ஓ அந்த பாய்ஸ்னஸ் கேட்டு நின்றுச்சு. நம்ம லக்கு அதுவும் நின்றுச்சு. அப்பா எப்படி எப்படி இது ஹவ் இஸ் திஸ்? இப்போ எப்படி போகணுமா? சரி நேரம் இது எப்படிடா போகிறது? ஜம்பும் வேறு பண்ண முடியல. அப்பா அங்கே பாருங்க பிளானட் நடுவில் அந்த ஏலியன் எவ்வளோ பெரிய இதை கட்டி வச்சுருக்கு. அப்போ திருப்பியும் ஸ்பான் ஆகி வந்தாச்சு. செக் பாயிண்ட் ரீச் பண்ணதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன் ஜம்ப் பண்ணி போகணுமா? ஒரு ஜம்ப் அப் படு, இன்னொரு ஜம்ப் அப் படு. இப்போ நம்ம திருப்பியும் போவோம். நம்மளாம் எவ்வளோ பெரிய பேர், நாங்களாம் எவ்வளோ பெரிய பேர். ஆக்சுவலாக நான் இது வந்து லவ்லி பாஸை பார்த்து தான் பண்ணேன். ஏன்னா அவங்க எனக்கு பிக் ஃபேன் ரொம்ப. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஒன்னாட்டி எஸ்கேப்பே ஆக முடியாது. மணி ஏதோ குழந்தை இங்கே திருப்பி வந்துரு. முடியாது போட்டேன். எப்பா எப்படி போகிறது? அங்கே போகணும் போல். இது என்ன ஸ்ப்ரே அடிக்குது? தேரில் சென்ட்டாக இருக்கும் போல். வாசம் நல்லா இருக்கே. எப்படி போகிறது? நேராக போகணும் போல். எப்பா இங்கே தான் போகணும் போல். டக்குன்னு அந்த பட்டனை போய் கிளிக் பண்ணுற மாப்பிள்ள. எஸ்கேப் ஆகணும். சேர்றா மாப்பிள்ள. எங்கே போகிறோம்? பூமியாம். என்னது இது? வேற ஏதோ கிரகம் மாதிரி இருக்கு மாப்பிள்ள. நம்ம அந்த பிளானட்டில் நெருங்கிட்டோம்டா. அந்த பிளானட்டில் போகலாம் வாங்க. என்ன பிளானட்டா? மாசா? மாப்பிள்ள இந்த பிளானட் 0 டிகிரி கிராவிட்டி இருக்கும்டா. பார்த்தாட்றா. சேர்றா நான் பார்த்துக்கிறேன்டா. சரி நம்ம இப்போ போவோம். கிறிஸ்டலாம் என்னானே தெரிலங்க. இதில் பட்டால் நம்ம அவுட்டா என்னானே தெரில. நான் நான் பயத்துலேயே இருக்கேங்க. தப்பிக்க முடியுமா முடியாதான்ட்டு. நான் இப்போ தான் உருப்படியாக ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நான் ஃபுல் வீடியோ போட்டதெல்லாம் உருப்படியாகவே இருக்காது. எனக்கே பார்த்தா அசிங்கமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். இப்போ தான் உருப்படியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜம்ப் பண்ணி போவோம். இல்லையா மாப்பிள்ள இது வழியாக தான்டா போகணும். இந்த உள்ள கேஸ்லாம் நீ தகுத்துட்டு தான் போகணும். இந்த மேலே பட்ட இந்த கேஸ் மேலே நீ செத்துருவ. இப்போ கீழே பாருங்க லாவாவை. இல்லை விழுந்தோன்னா செத்தோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. அது மாதிரி தான் திருப்பியும் இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்க. இல்லை 10 செத்து போயிடுறோம். என்னன்னே தெரியலையே. ஐயோ இப்படி போதா அப்படி போதா? அப்படி தான் நினைக்கிறேன். என்ன இப்படி ஓப்பன் ஆகுது? இதை போவோம். இது என்னதே? இதை பிடிச்சி பார்ப்போம். இதை பிடிச்சாதான் அங்கே இல்லை லேசர் இதாகும் போல். நம்ம போகும்போது ஒரு லேசர் பார்த்தோம்ல, அது இப்போ போயிட்டு பாருங்க. இப்போ தான் நம்மளாட்டி அதுலேருந்து எஸ்கேப் பண்ணணும். எப்பா இதில் இந்த ஒரு வாட்டி கூட இதாகாம பண்ணிட்டோம்ப்பா. அடி பண்ணிட்டு தான் இருக்கும். எங்கள் அம்மா வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது? வீட்டில் வந்து இவ்வளோ தானே தொல்லை தானே இது பண்ண. நான் ஒரு 7th தான் படிக்கிறேன். எங்கள் ஊரில் என் பேர் பாபநாசம். நான் இங்கே தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் வீட்டிலலாம் வீடியோ எப்போச்சும் தான் பண்ண விடுவாங்க. அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். சண்டே வச்சு தான் பண்ணுறேன். எங்கள் அம்மா பாருங்க எல்லாம் என்னமோ பண்ண வந்தாங்க, போயிட்டாங்க. வீட்டில் வேறு விருந்தாடிலாம் வந்திருக்காங்க. அண்ணா பார்த்துட்டு இப்போ போகணுமா? போகணும். என்னடா போகும்போது முட்டிக்கிறான். இன்னும் நான் முட்டிக்கிட்டே இருக்கேன். போடா முக்காமல் போடா. பார்த்தீங்களா மண்டையில் ஃப்ரான்ஸ் தப்பி. நாங்களாம் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். நாங்களாம் இந்தியா நாட்டுக்காரங்க. இந்தியா தானே பெஸ்ட்டு. ஃப்ரான்ஸ்லாம் என்ன தர இது பண்ணீங்க? என்ன புகையே வருது தெரில. எவனோ கபாப் சமைக்கிறான் போல். ஐயோ இந்த மெசேஜ் வேறு வந்துக்கிட்டே இருக்கே. சரி போவோம். இந்த காற்று நம்மளை பின்னாடி தள்ளி விடுதுங்க. ஐயோ கபாப்பு காற்று நம்மளை பின்னாடி தள்ளி விடுது. எப்படிடா போகிறது? எப்பா டக்குன்னு போயிடணும்ப்பா. எப்பா அடி எப்படியும் வந்துட்டு. இப்போ எப்படி போகாது? என்ன செஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். என்னடா தொப்பி மட்டும் தனியாக போகுது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னோன்னா? அதான் வேஸ்ட்டு போல் ஃப்ரெண்ட்ஸு. தொப்பி மட்டும் தனியாக போகுது. இந்த சைடு நம்ம வந்த வழி இப்படி இந்த சைடில் போகணும் போலங்க. எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த சைடில் போகணும். இன்னும் காலை விரிச்சிக்கிட்டு இருக்கான். இல்லையா பார்த்துறா பேண்ட் ஓட்டையாகிட போடு. சரி போ. இல்லையா மாப்பிள்ளை இந்த இது வழியாக தாண்டா போகணும். நம்ம இதை டெலிபோர்ட் ஆகணும்டா இதுலேருந்து. சரி அப்போ வாடா நீயும் வெயிட் பண்ணாமல். அப்போ அங்கே ஒரு போட்டல் இருந்துச்சு பார்த்தீங்களா? இதில் நம்ம வந்தது அங்கே போட்டல் இருக்குது. அங்கே நான் உங்களுக்கு சரியாக காமிக்கல வீடியோவில், மன்னிச்சிருங்க. இந்த டோர் இல்லையா? அப்போனா இந்த டோர் வழியாக தான் போய் ஆகணும்.
நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இந்த வாட்டி ஒன்னாட்டி என் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கு குட் லக். தப்பிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிக்கவே முடியாது. தப்பிச்சிட்டேன்னா என்ன சொல்கிற? தப்பிச்சுன்னா 1000 ரூபா தெரியா தர முடியல. அப்புறம் என்ன பேசுகிற? இப்படி தான் போகணும்னு போட்டுருமா ரவுலி பஸ்ஸில்? தெரிலையே. ஒருவேளை இதில் ஏறி போகணுமோ? ஏறுவோம். இப்படி தான் போலங்க. ஐயையோ, இது தெரியாமல் இருக்குமே. வட போச்சே. செக் பாயிண்ட் அடிச்சு பண்ணிடுவோம், இல்லாட்டி அவ்வளோதான். நான் புகைலாம் வருது, சென்ட் அடிக்கிறாங்க போல நம்மளுக்கு. ஐயோ, நான் சேர் மாதிரி ஆகிட்டேன் திருப்பியுமா? யாராச்சும் வந்து உட்காந்துங்க. உட்கார வச்சுக்கிறேன். இப்போ இப்படி போகணுமா? அது நம்ம வந்து இது போல் நான் போயிருப்பேன். எங்கள் அம்மா இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, அதுக்கு நம்ம மன்னிக்கவும். இப்போ கரெக்டாக நம்ம போயிடுவோம். ஈஸியாக தான் இருக்குது. இங்கே ரெண்டு சைடு வச்சுருக்காங்க, அப்படின்னா இந்த சைடு தான் போகணும். சரி போவோம். இப்படி போகணுமா? பறக்கும் தட்டு. வா, இது மாதிரி அப்படியே போகணும் போல். மேலே கீழேயும் போயிட்டு வருது. பரவாயில்ல, எப்படி போனால் என்ன? இந்த வழியா தெரில. நான் எப்போதுமே தப்பான வழியில் தான் போகிறேன், என்னன்னே தெரில. வழி தப்பாக இருக்கா இல்லை நான் தான் தப்பாக போகிறேன்னா? டக்குன்னு போகலாம் மாப்பிள்ள. இதில் இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆகணும். யூஎஃப்ஓ வந்து செல்ஃப் ஃப்ளிக் ஆக்ஷன் ஆக போகுது, வெடிக்க போகுதுடா. போடா. எப்போ அடி உள்ளே வந்தாச்சு. இது மூடிக்கிச்சே. மாப்பிள்ள நீயும் ஏறிட்டீல? ஏறிட்டேன்டா. எப்போ அங்கே ஒரு போட்டல் தெரியுது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் போல். இப்போ என்ன இவ்வளோ நேரம் எடுத்துக்குது இந்த போட்டில்? போயிட்டே இருக்கு. நம்ம பூமியை பார்த்துரும். மாப்பிள்ள, நம்ம பூமியை பார்த்துட்டோம்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பூமியை எங்கே போகிறோம்டா? சரியா? ஓகே, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. எப்போ மாப்பிள்ள நம்ம எப்போ இடத்துக்கு வந்தாச்சுடா? நீ இடத்துங்கிறானோ மேலே ஒன்றுத்தையும் காணும், சூரியன் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? போவோம் அப்படியே. இது வேறு என்னமோ எஸ்கேப் போல. ஏலியன் முடியா? நீயும் ஒன்று வரண்டா ஈஷா. இந்த டீச்சர் எஸ்கேப் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். இது என்னது? இது சும்மா ஏறி பார்ப்போம். என்ன பியர் பார்த்துன்னு கீழே என்னமோ வந்திருக்கு, கொடுப்போம். ரெட் கலரில் என்னமோ வருது. ஜாலியாக இருக்கே. இப்படியே போட்டு மேலே ஏறுமா? போட்டு இன்னும் போட்டே போவோம். எப்போ எவ்வளோ இது போட்டாச்சு. இங்கே பாருங்க, இங்கேருந்து குதிப்போமா? வெளில போக முடியலையே. இடத்துலேருந்து சும்மா தான் வெளில போயிருப்போம். என்ன பண்ணுறது? வாய்ப்பே இல்லையே. இதுதானே ட்ராகன் பத் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க, கலர் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. சரி, இப்போ நம்ம சும்மா தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. இந்த எஸ்கேப் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். நீ என்னடா என்ன இது பண்ண? வாடா, உன்னை ட்ராகன் பார்த்த வச்சு நான் இது பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். செத்தடா இன்றைக்கி. வாடா, லாக் பண்ணி விட்டாச்சு. இனிமேல் நீ வரவே முடியாதுடா. பாய் கைஸ். நான் பாய் அமௌண்ட்டு போடலான்னு பார்த்தா வரமாட்டுக்குது, என்ன பண்ணுறது? சரி பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.